அனைத்து வாகன சேதங்களுக்கும் அதிகப்படியான இழப்பீடு பெற்று தருகிறது உங்கள் ஆப்பி கிளைம். தலைமன்னார் மற்றும் காங்கேசந்துறை ஆகிய இடங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கான கப்பல் சேவையை ஆரம்பிக்க இருப்பதாக என்ற நற்செய்தியை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் மன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் ஒரு சுற்றுலா மையமாக அமைய இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினால் அமைச்சர் ரிசாட் பதியுதீன் தலைமையில் நேற்று மாலை மன்னார் நகர மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், நான் இந்த ஆட்சியை கைப்பற்றிய பின் முதலாக இந்த பகுதிக்கு வருகை தந்துள்ளேன். வியாழக்கிழமை நான் யாழ்ப்பாணத்திற்கு சென்று அதன் பின்னர் கிளிநொச்சி மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கு விஜயம் செய்துள்ளேன். நான் மன்னார் மாவட்டத்தின் அபிவிருத்தி விடயமாக கலந்தாலோசிக்க வந்துள்ளேன். இந்த மக்கள் எனக்கு தந்த ஆதரவை நான் ஒருபோதும் மறக்க முடியாது. ஆகவே நான் இந்த நாட்டின் வடபகுதிக்கான அபிவிருத்திக்காக ஈடுபடுவதோடு எம்மத்தியில் ஒற்றுமையான சகோதரத்துவத்தை கட்டியெழுப்புவதற்கான முயற்சியை மேற்கொள்வேன் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆகவே நாம் அனைவரும் இந்த நாட்டில் ஒற்றுமையுடன் ஒரே எண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்றோம். இதற்காக அமைச்சர் ரிசாத் பாரிய உதவியை புரிந்தமைக்கு நான் அவருக்கு எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்து அவரை நான் போற்றுகின்றேன். இப்பொழுது நமக்கு இருக்கின்ற பிரச்சினை இந்த நாட்டை அபிவிருத்தியில் முன்னால் கொண்டு செல்ல வேண்டியுள்ளதே. ஆகவேதான் இந்த நாட்டில் உள்ள வடக்கையும் எப்படி அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதை ஆராய்ந்து வருகிறோம். யாழ்ப்பாணம் இந்த நாட்டில் ஒரு முக்கியமான பிரதேசம். யுத்தத்திற்கு பிற்பாடு வடக்கு பகுதியை நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டியுள்ளது. தெற்கு பகுதியை நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்காக கப்பல் துறை அபிவிருத்தி செய்கின்றோம். இந்த துறையை தொழில்துறையாக நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்கு பல அர்ப்பணிப்புகளை செய்து வருகின்றோம். இதற்காக அதிகமான பணத்தை செலவிட்டு வருகின்றோம். இதற்காக பெற்ற கடனை சீர் செய்வதற்கு நேர்மையான முறையில் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. தென்பகுதியை எப்படி அபிவிருத்தி செய்கின்றோமோ அவ்வாறு யாழ்ப்பாணத்தையும் மன்னாரையும் இந்த வடமாகாண முழுவதையும் அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். பலாலி விமான நிலையத்தை பாரி விமான நிலையமாக மாற்றி இந்த நாட்டின் ஒரு முக்கிய விமான நிலையமாக மாற்றுவதற்கு இருக்கின்றோம். இவ்வாறு காங்கேசன் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்து ரிசாட் பதியுதீன் அமைச்சின் தொழில் நிறுவனமான சீமந்த தொழிற்சாலையை அபிவிருத்தி செய்ய திட்டங்கள் தீட்டி வருகின்றோம். ஆகவே நாங்கள் அந்த இடத்தை ஒரு தொழில் அமைக்கும் கிராமமாகவும் சுற்றுலா பயணிகளுக்கான ஒரு இடமாக அமைக்க இருக்கின்றோம். நாங்கள் தலைமன்னார் இருந்து தமிழ்நாட்டுக்கான கப்பல் சேவையையும் காங்கேசன் துறையிலிருந்து தமிழ்நாட்டுக்கான கப்பல் சேவைகளையும் நடத்த இருக்கிறோம் என்ற நற்செய்தியை உங்களுக்கு இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன். தலைமன்னார் துறைமுகத்தை நாங்கள் மக்கள் போக்குவரத்திற்கு மட்டுமல்லாமல் அதை ஒரு சிறந்த கைத்தொழில் மையமாக அமைப்பதற்கும் நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். 2 வருடத்துக்கு மேலாக செய்யும் உங்கள் வியாபாரத்தை மேலும் விரிவாக இன்றே நாடுங்கள் உங்கள் கிரையோன் ஃபினான்ஷியல் சர்வீஸை.